ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. இது கந்த புராணம் அத்தியாயம் 7. போன அத்தியாய முடிவில் இந்திரன் பிரம்மனை பார்க்க பிரம்மலோகத்துக்கு போனாரு. இந்திரனை பார்த்த பிரம்மனும் ஆசி கூறி வரவேற்றார். இந்திரனும் அவரை நமஸ்காரம் செய்துவிட்டு நடந்ததையெல்லாம் சொல்றாரு. அதாவது தான் தவம் செய்து ஈசன் காட்சி அளித்து வரம் கொடுத்ததை பத்தி சொல்லி வருத்தப்படவும் செய்கிறாரு. ஏன்னா ஈசன் வரம் கொடுத்தாரே தவிர வரம் நிறைவேறும் காலத்தை பத்தி எதுவுமே சொல்லல. பிதாமகரே, நாங்க இன்னும் எவ்வளவு காலம் இப்படி காத்திருக்கணும் அப்படின்னு நெஞ்ச முருக வேண்டினாரு. இதை கேட்ட பிரம்மனும், இந்திரா, குழந்தைகளுக்கு நோய் வந்துருச்சுன்னா தாய் தந்தையர்கள் அதை எப்படியாவது சரி செய்ய தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இறைவன் ஈசனும் நம்மளுடைய விஷயத்துல அருள் செஞ்சிருக்காரு. நம்மளுடைய தீமைகள் எல்லாமே நீங்கும் காலம் நெருங்கிடுச்சுன்ட்டு தான் நான் நம்புகிறேன். ஆனாலுமே நாமளும் முயற்சி செய்யணும் இல்லையா? அதனால் நாம் ஒரு வேலை செய்வோம். வைகுந்தம் போகலாம், பரந்தாமனை பார்க்கலாம், அவருடைய ஆலோசனையை கேட்கலாம் வான்னு அவனை அழைச்சிக்கிட்டு விஷ்ணு லோகம் புறப்பட்டார் பிரம்மன். விஷ்ணு லோகம் அடைந்ததும் இந்திரன் விஷ்ணுவிடம் நடந்ததையெல்லாம் எடுத்து சொல்றாரு. அதுக்கு பதிலாக விஷ்ணு பகவான், அமரேசா, ஈசனை அவமதிக்க தக்கன் ஒரு வேள்வி நடத்தினான், அதாவது ஒரு யாகம் நடத்தினா இல்லையா? அந்த யாகத்துல நாமெல்லாம் கலந்துக்கிட்டோம் இல்லையா? அந்த பாவத்துடைய பலனை தான் நம்ம துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்பதான் இறைவனுக்கும் நம்ம மேல கருணை வந்திருக்கு. அதனாலதான் உனக்கு காட்சி கொடுத்து வரம் கொடுத்து அனுகிரகம் செஞ்சிருக்காரு. நம்மளுடைய கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காலம் வந்துடுச்சுப்பா, அதனுடைய அறிகுறி தான் இது அப்படின்னு சொல்றாரு. அப்போது நான்முகனான பிரம்மன் பரந்தாமனை பார்த்து, திருமகள் மார்பா, ஒரே ஒரு விண்ணப்பம். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், இந்த 4 புத்திரர்களையும் நான் மானசீகமா பெத்தெடுத்தேன் இல்லையா? அவங்கள உலக சிருஷ்டி வேலையில பணியில அமர்த்தின. ஆனா அந்த 4 பேருக்குமே அந்த வேலை பிடிக்கல. அதுக்கு பதிலாக துறவரம் பூண்டு வெளியேறிட்டாங்க. வெளியேறினவங்க நேரா இறைவன் ஈசனிடம் போயிட்டு மெய்யுணர்வு உண்டாகும்படி கருணை செய்ய வேண்டும்னு பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. அதுக்கு ஈசனும் கையிலையில கல்லால மரத்தின் கீழே யோகத்தில் அமர்ந்து விட்டதால சகலமான உயிர்களும் காமத்தையே ஒழித்து விட்டாங்க. ஞான மார்க்கத்துல இறங்கிட்டாங்க. என்னுடைய படைப்பு தொழிலும் ஸ்தம்பித்து விட்டது. தேவியோ ஹிமவான் புத்திரியாகி இமாச்சலத்துல தவம் செய்யறாங்க. இந்த மாதிரி தேவியும் ஈசனும் தனித்தனியா யோகத்துல இறங்கிவிட்டா இந்திரனுக்கு ஈசன் வரம் கொடுத்து அருள் புரிந்தாருல்ல, அந்த வரம் என்ன? எனக்கு ஒரு திருக்குமாரன் தோன்றுவான்னு தானே வரம் கொடுத்தாரு. இவங்க 2 பேரும் தனித்தனியா இருந்தா அது எப்படி நடக்கும்? இதுக்கு ஒரு மார்க்கத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இந்திரனும், பக்தரக்ஷா, சூரபத்மனுடைய செயல்களை தடுத்து நிறுத்துவார் யாருமே இல்லை. இந்திரலோகத்தை அவனுடைய வசப்படுத்தி விட்டான். என் மகனையும் அவருடைய வீரர்கள் சிறைபிடித்து சென்று விட்டனர். இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஒரு முடிவு காலம் நெருங்கி விட்டதுன்னு எல்லோருமே சொல்றாங்க. ஆனா என்னுடைய விஷயத்துல அது ஒரு காணல் நீர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு வேதனையோடு சொல்றான் இந்திரன். இதை கேட்ட பரந்தாமனும், இந்திரா, நீ அளவற்ற துன்பங்களுக்கு ஆளாகிவிட்ட, அதனாலதான் நீ இப்படியெல்லாம் பேசுற. ஈசன் உனக்கு வரம் தந்தது நிறைவேறியே தீரும். ஹிமவான் புத்திரியாம் தேவி அவதரித்து ஈசனை தானே மணக்கணும்னு தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இறைவனுடைய யோக நிலையை நாம கலைத்து விட்டா அவர் போய் தேவியை திருமணம் செய்து கொள்வார். உடனே குமரவேலும் அவதாரம் செய்வார் அப்படின்னு சொன்னாரு பரந்தாமன். பிரபோ, ஈசனை நெருங்கி அவருடைய யோக நிலையை கலைப்பது என்பது நிகழக்கூடிய காரியமா அப்படின்னு தயக்கத்தோடு கேட்கிறான் இந்திரன். மன்மதனை வர சொல்லு, அந்த காரியத்துக்கு அவன்தானே ஏற்றவன் அப்படின்னு சொல்றாரு பரந்தாமன். அதனால பிரம்மன், இந்திரன் எல்லோருமே சேர்ந்து திரும்பியும் சத்தியலோகத்துக்கே போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பிரம்மன் என்ன செய்யறாருன்னா அவருடைய மனசுக்குள்ளேயே மன்மதனை பற்றி யோசிக்கிறாரு. உடனே மன்மதன் அவர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. வந்த மன்மதன் நான்முகனை வணங்கி, வேதஸ்வரூபியே, என்னை எந்த காரணத்துக்காக பார்க்கணும்னு நீங்க விரும்புனீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். மன்மதா, உன்னால ஒரு முக்கியமான காரியம் நடக்க வேண்டி இருக்கின்றது. அசுரன் சூரபத்மன் இருக்கான் இல்லையா, அவனால நானும் தேவர்களும் பட்டு வரும் துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதனால இந்திரன் ஈசனை குறித்து தவம் இருந்த போது ஈசன் அவன் கண் முன்னே தோன்றி தனக்கு ஒரு மகன் தோன்றுவான், அவன் அந்த அசுரனை மாய்ப்பான் என்று அருள் புரிந்திருக்கின்றார். ஆனால் ஈசனோ கைலாயத்துல சனகாதியருக்கு ஞானம் போதிக்க யோக நிஷ்டையில் அமர்ந்திருக்கின்றார். அதே மாதிரி தேவியும் இமாலயத்துல ஈசனை மணந்து கொள்ள வேண்டும்னு தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சாதானே அவங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பான். அப்படின்னா அந்த திருமணம் நடக்கணும்னா முதல்ல ஈசனுடைய யோக நிஷ்டை களைய வேண்டும். அதனால நீ இப்போவே பாஞ்ச பானங்களோடு புறப்பட்டு சென்று
ஈசன் நிஷ்டையை கலைத்து வர வேண்டும் அப்படின்னு சொன்னாரு பிரம்மன். அந்த வார்த்தைகளை கேட்டதுமே மன்மதன் சிவசிவான்னு தன்னுடைய காதுகளை 2 கைகளாலும் பொத்திக்கிட்டு கதறான். ஐயனே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? உங்க வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு தான் நீங்க என்னை மானசீகமா நினைச்சு இங்க வர வச்சிங்களா அப்படின்னு வேதனையோட கேட்குறான். மன்மதா, நான் என்ன சொல்லிட்டேன்? தேவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யணும் தானே சொல்றேன் அப்படின்னாரு பிரம்மன். ஐயனே, எனக்கு உரிய பணியை தான் நீங்க எனக்கு தந்திருக்கீங்க. ஏன்னா என்னுடைய பானங்களால் தான் என் தந்தையான பரந்தாமனையே திருமகள் முதலானோரிடம் மயக்கம் கொள்ளுமாறு செய்தேன். நீங்கள் தோற்றுவித்த கலைமகளை நீங்கள் விரும்பி அடையுமாறு செய்ததும், உம்முடைய தொடையிலிருந்து உண்டான ஊர்வசியை நாடி நீங்கள் அலைந்ததும் என்னுடைய புஷ்ப பானங்களால் தான். முனிவர்களும் கூட என் பானங்களுக்கு அடிமைகள் அல்லவா? அதையெல்லாம் எனக்கு தெரியும் தான். ஆனால் பரமனை என்னால் நெருங்க முடியுமா? அவ்விதம் நெருங்கிவிட்டாலும் அவருடைய திருமேனியை புஷ்ப பானங்களால் அடித்துவிட்டு நான் உயிரோடு திரும்பி வர முடியுமா? அவரை கண்ட மாத்திரத்திலேயே என்னுடைய செயல்கள் எல்லாம் அடங்கி போய்விடுமே. நான் உயிரோடு இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? இப்படி ஒரு பயங்கரமான தண்டனையை எனக்கு ஏன் தரீங்க அப்படின்னு மன்றாடினான் மன்மதன். மன்மதா, நீ நிலைமைய புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. உத்தமர்கள் தங்களுடைய உயிரை கூட பிறருக்கு தியாகம் செய்ய தயங்கவே மாட்டார்கள். அது உனக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி பார்க்கடல்ல அமுதம் பெற மந்திரமலையை கொண்டு கடைந்த போது வாசுகி அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம தன்னுடைய 1000 முகத்துல இருந்து விஷத்தை கக்கிய போது நடந்ததை மறந்துட்டியா? உன்னுடைய தந்தை பரந்தாமன் தேவர்களை காக்க தாம் அவர்களோடு இருந்து விஷத்தின் வெப்பத்தை குறைக்கவில்லையா? அந்த விஷத்தின் கடுமையால தானே அவருடைய திருமேனி கருநிறமா மாறிவிடுச்சு. அதை அவர் பொருட்படுத்தினாரா? அதுக்கப்புறம் ஆழ்கடல்ல இருந்து ஔஷதிகளின் கடைதலினால் ஆழகால விஷம் தோன்றிச்சு. அப்ப நடந்ததை மறந்துட்டாயா? அண்ட சராசரங்களும் பிழைத்திருக்க வேண்டும் என்ற கருணையால் ஈசன் அந்த விஷத்தை கிரகித்து விழுங்கி தொண்டையிலே கருமை நிறத்தை பெறவில்லையா? உன் தந்தை விஷ்ணுவுடன் எதிர்த்து போரிட இந்திரன் ததீசி முனிவரிடம் யாசித்த போது அந்த முனிவர் தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாம அவருடைய எலும்புகளை எல்லாம் கொண்டு வஜ்ராயுதத்தை செய்து கொடுத்தாரு. அவருடைய உயிரையே பொருட்படுத்தவில்லையே. அந்த தியாகத்தெல்லாம் நீ மறந்துட்டாயா? இன்னும் எத்தனை எடுத்துக்காட்டுகளை சொல்லணும் சொல்லு. மற்றவருடைய நன்மைக்காக தம்முடைய உயிரை அற்பமாக எண்ணுபவர் என்றென்றும் புகழுடம்போடு வாழவில்லையா? சூரபத்மனால் தேவர்கள் தாங்க முடியாத துன்பங்கள் அடைந்து வருகின்றார்கள். அதனால அவர்களுக்காக நீ இந்த வேலையை ஏத்து செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறாரு பிரம்மன். ஐயனே, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. உங்களுடைய திருப்பாதங்களை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஈசன் கிட்ட மட்டும் என்னை அனுப்ப வேண்டாம். வேற எந்த வேலையை சொன்னாலும் நான் மகிழ்ச்சியோடு செய்றேன் அப்படின்னு மன்மதன் தன்னுடைய கண்கள்ல நீர் மல்க மறுப்பு சொல்றாரு. பிரம்மன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மன்மதன் அந்த வேலையை பண்ண மாட்டேன்னு சொல்லி மறுப்பு சொல்றாரேன்னு இந்திரன் ரொம்ப மனசு கலங்குறாரு. இறைவனே வந்து வரம் கொடுத்தும் அந்த வரம் நிறைவேறாது போல் இருக்கே அப்படின்னு பயப்படுறாரு. அவருடைய உள்ளமும் உடலும் நடுங்க பிரம்மனை பார்க்கறாரு. அவனுடைய நிலையை நன்கு உணர்ந்த பிரம்மன் பாவனையால் அவனுக்கு தைரியம் சொன்னாரு. மன்மதா, நான் எவ்வளோ சொல்லியும் நீ மறுப்பு தெரிவிக்கிறன்னா அது எனக்கு கோவத்தை தான் கொடுக்குது. நான் சொன்ன வேலையை நீ செய்யலைன்னா நானும் உனக்கு ஒரு கொடிய சாபத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு கோவத்தோடு சொல்றாரு பிரம்மன். உடனே மன்மதன் என்ன யோசிக்கிறான்னா, ஈசனிடம் செல்வது என்பது நெருப்பு குண்டத்தில் குதிப்பது போல் உயிரோட திரும்பி வர முடியாது. அதனால பிரம்மனுடைய வேண்டுகோளை மறுத்தால் அதுக்கும் நமக்கு சாபம் ஏற்படும். முக்கியமாக ஏமாற்றத்தின் காரணமாக உயிரை இழக்குமாறு தான் சபித்து விடுவார். அதனால பிரம்மனுடைய சாபத்தால் உயிரை இழப்பதை விட ஈசனுடைய கோபத்துக்கு ஆளாகி உயிரை இழப்பது ரொம்ப மேலானது அப்படின்னு உணர்ந்தான் மன்மதன். ஐயனை எப்படி பார்த்தாலும் நான் உயிர் பிழைக்க மாட்டேன் அப்படிங்கிறது தீர்மானமாகி விட்டது. போற உயிர் ஈசனுடைய கோபத்துக்கு ஆளாகி போகட்டுமே. அதனால கோபத்தை விடுங்க, நான் கையிலைக்கு இப்பவே புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான் மன்மதன். இதை கேட்ட இந்திரன் ஓடி போய் மன்மதனை கட்டிப்பிடித்து, மன்மதா பயப்படாதா, நீ போற காரியம் ரொம்ப நல்ல காரியம். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. நீ கைலாயத்துக்கு போய் ஈசனுடைய நிஷ்டையை கலைத்து அவருடைய உள்ளத்துல காமத்தை பொங்கி எழச் செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டினா, காமக்கணல் எழும்போது கோபக்கணலும் சேர்ந்து எழுமே, நான் அதுல சாக போறேனே, என்ன செய்யறது அப்படின்னு மெல்ல சிரிச்சுக்கிட்டு மன்மதன், சரி அமரேசா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான்.
மன்மதா, நீ முன்னாடி போய் உன்னுடைய காரியத்தை முடி, நாங்களும் பின்னாலேயே வரோம் அப்படின்னு சொன்னாரு பிரம்மன். தன்னுடைய மனைவி ரதிக்கு பிரம்மலோகத்தில் நடந்ததையெல்லாம் தெரிவித்தான் மன்மதன். அதை கேட்ட ரதியும் பதபதைத்தாள். நானும் உங்க கூடயே வருவேன்னு அடம் பிடிக்கிறா. அவளுக்கு ஆறுதல் சொன்னாலும் அந்த பிடிவாதத்தை அவள் விடவில்லை. அதனால் மன்மதன் ரதியையும் கூட்டிக் கொண்டு பாஞ்ச பானங்களோடு தென்றலாகிய தேரில் ஏறி கைலாயம் நோக்கி புறப்பட்டான். இந்த அத்தியாயத்துல ஒன்னு நோட் பண்ணீங்களா? வரம் கொடுத்துட்டாரு ஈசன், அது தானா நடக்கும்னு யாரும் உட்காரல. தேவர்களே அந்த வரம் நிறைவேற முயற்சியை கைவிடவில்லை. அதே மாதிரிதான் நாமளும் எதுவுமே தானா நடக்கும்னு நினைக்காம நம்மளுடைய முயற்சியை எப்போதுமே கைவிடக்கூடாது. இதுதான் இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.